விவசாயி. விதைக்கும் முன் வேதனை, அறுக்கும் முன் சோதனை. கச்சை கட்டி கலப்பை சுமந்து கழனிக்கு புறப்படும் இவன் ஒரு புரட்சிக்காரன். தன் உயிரை இம்சித்து பயிரை பாதுகாப்பான். தன் வயிறை காய வைத்து நம் பசியை நீக்கிடுவான். தரிசையும் உயிராக்கி தானியம் விளைய வைப்பான். மானியம் வழங்கினாலும் மனவேதனைக்கே சரியாய் போகும். தானியம் விளைந்தாலும் தவிடு கூட மிச்சம் இல்லை. பூக்களை மலர வைத்து வாழ்க்கையில் வாடிப்போகிறவன் பருத்தியை விளைய வைத்து நொந்து நூலாய் போகிறான். கரும்பையும் விளைய வைத்து கசந்தே போகிறான். உடல் குருதியை வற்றச் செய்து நமக்கு ஊட்டச்சத்து அளிப்பவன். நாட்டிற்கு இவன் முதுகெலும்பு. இவன் முதுகெலும்போ கூனிக் குறுகி வளைந்து கிடக்கும். ஒன்றுமே செய்யாத ஊர்கோவில்களுக்கு ஒரு வாரம் திருவிழா. உலகிற்கே உணவளிப்பவனுக்கோ ஒரு நாள் திருவிழா. உடல் தோலை கருக்கி உள்ளத்தையும் உடலையும் உருக்கிக் கொள்ளும் இவன் ஒரு மெழுகுவர்த்தி. இடி இசைத்து மின்னல் விளக்கேற்றி காற்று சங்கூதி கார்மேகம் நீர்தளித்து கழனியிலாடும் கதிரே கடவுள். சேற்றில் நடு, செம்மையாய் சீர்செய். நாற்று நடுவது நாம், அறுவடை செய்வது இயற்கையின் கையில். விளை இல்லை என்று வேதனை கொள்ளாதே, இதுவும் ஒரு கலை என்றே கவலை மற. என்றும் உங்கள் கவிஞர் காமு கவிநேசன். தமிழை சுவாசிப்போம், கவிதையை நேசிப்போம்.